இளவரசி, மாப்பிள்ளை தம்பிக்கு வரும்போது எதனா காப்பி எதனா கொடுக்கணும்ல, ரெடி பண்ணிட்டியா? காப்பி போட்டு தான் வச்சிருக்க மைனி. அவர் வந்ததுக்கு அப்புறம் லைட்டா சூடு பண்ணி கொடுத்துற வேண்டியதான். சரி சரி. காப்பி எல்லாம் குடிப்பாரு அவரு? காப்பி எல்லாம் குடிப்பாரு மைனி. என்னாச்சுமா இவ்வளவு நேரம் ஆகுது, வரவே இல்ல? வராரா இல்லையா? வரேன்னு சொல்லிருக்காருமா. மறுபடியும் போன் எல்லாம் பண்ண முடியாது, டிரைவிங்ல இருப்பாரு. அதுக்கப்புறம் போன் பண்ணா திட்டதான் செய்வாரு. வரேன்னு சொல்லிருக்காருல, வருவாரு. வந்த வீட்டுக்கு வர போறாரு. இல்லம்மா, நீ ஒரு வாட்டி போன் பண்ணி பாக்கலாம்ல, நேரம் ஆச்சுல, அதான் கேக்குறேன். போன் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் தானே ஆச்சு. அவர் ஒன்னும் சூப்பர் மேன் இல்லம்மா. இருக்கிற டிராபிக்ஸ் எல்லாம் ஒரே நேரத்துல மாத்தி விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு தொம்முன்னு குதிக்கிறதுக்கு வருவாரு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அனு, கால் இப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கு. நான் அந்த படி மேல உட்காந்துக்கிறேன், நீ இப்படி கீழே உட்காந்துக்கிறியா? சரிம்மா. சிவரியா இன்னும் வரல? இவ்வளவு நேரம் ஆச்சு. அம்மா கேட்கும் போது கோவப்படுறோம், ஆனா அவங்க கேட்கறது கரெக்ட் தானே. அவர் அப்பவே போன் பண்ணாரு, அதுவும் இல்லாம டிரைவிங்ல இருக்கேன்னு சொன்னாரு. வந்துகிட்டு இருக்கேன் பாதி தூரம்னு. வராரா இல்லையா? போன் பண்ணா திட்டுவாரு. ஏன்னா இவ்வளவு கோவப்படுறாலும் தெரிய மாட்டேங்குது. சில நிலைமையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு மட்டும் தான் என்கிட்ட பேசணும் பழகணும்லாம் இருக்குமா என்ன? ஏன் எனக்கு தோணாதா? ஷோ கடவுளே, ஏன்னா இந்த மனுஷன் இவ்வளவு கோவப்படுறானோ? என்ன மைனி? சொல்லுங்க மைனி. சில அனுப்பில்ல பேசுறத பார்த்தா நம்ம கிட்ட சிடு சிடுன்னு பேசுது. இவ்வளவு நேரம் நல்லாதான் பேசிக்கிட்டு கிடந்தா. இப்ப போன் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் இப்படி மூஞ்ச காட்டுறால, அதான் கேட்கலான்னு சொல்லிட்டு உன்ன கூப்பிட்டேன். ஒருவேளை மாப்பிள்ள ஏதாச்சும் சொல்லிருப்பாரோ? நம்ம முன்னாடி தானே பேசினா, சொல்லியிருந்தா இவ்வளவு ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்டிருப்பால. யாரு? ஓ மொழ சொல்லிட்டுதான் மறு வேலை பார்க்க போறான் போவாந்தால. ஆமா, பெரிய கல்லு தூக்கி அவ தலையில போட்டு கொன்னா கூட வாயை திறந்து அம்மானு கத்திர மாட்டா. அந்த மாதிரி தான் வளர்த்து வச்சிருக்கா. தனக்கு வலிச்சதுன்னா வாய் திறந்து சொல்லணும். அதெல்லாம் சொல்ற பழக்கம்லாம் அவளுக்கு இல்ல. அப்படியே மண்டைய ஆட்டிக்கிட்டு வந்துருவா. சரி விடுங்க மைனி, அந்த தம்பி வர நேரத்துல இப்படி பேச வேண்டாம். அவ ஏற்கனவே சொல்ல தானே செஞ்சா. போன் அடிக்க பாரு. ஹலோ, சொல்லுங்க ரகு, வந்துட்டீங்களா? வந்துட்டேன். வந்து 5 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. நீ வெளியே வா. வந்துட்டீங்கன்னா அப்ப எதுக்கு வெளியே வெயிட் பண்றீங்க? வாங்க உள்ள. வெளியே வான்னு சொன்னேன். ரகு, அம்மா எல்லாம் இருக்காங்க, உள்ள வாங்க. எங்க இருக்கீங்க நீங்க? ஜன்னல் வழியா பாரு. தெரியலனா? நீங்க தெரியல, உங்க கார் மட்டும் தான் தெரியுது. நீங்க உள்ள வாங்க. உள்ள எல்லாம் வர முடியாதுடி, நீ வெளியே வாடி. ரகு விளையாடாதீங்க ரகு, வாங்க ரகு. சரி, நான் விளையாடுறேன். காலையில இருந்து போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், போன் எடுக்காம நீ பண்ணிக்கிட்டு நான் விளையாடிக்கிட்டு இருக்கேனா? அதான் சொல்றேன்ல, போன் என் கையில இல்லன்னு சொல்லி. போன் கீழே சார்ஜ் போட்டிருந்தேன். அதுவும் இல்லாம அதனாலதான் அம்மா அட்டன் பண்ணிருக்காங்க. நீங்க பைத்தியம் மாதிரி பண்ணாதீங்க. உள்ள வருவீங்களா போக மாட்டீங்களா? இப்ப நீங்க வந்து உள்ள வரலன்னு வச்சுக்கோங்களேன், நான் போனை கட் பண்ணிடுவேன். அதானே, உனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான். போனை கட் பண்ணிட்டு போயிரு. சாரி ரகு, போன் எடுக்காதது என் தப்பு தான். என்னோட சுச்சுவேஷனும் நீங்க புரிஞ்சுக்கணும்ல. நான் என்ன வேணுக்குன்னா பண்றேன். எனக்கு மட்டும் உங்களை பாக்கணும்னு ஆசை இருக்காதா? வாங்கன்னு தானே கூப்பிடுறேன். நான் இங்க வேற எங்கேயுமா கூப்பிடுறேன்? எங்க வீட்டுக்கு தானே கூப்பிடுறேன். உள்ள வாங்க ரகு. அம்மா என்ன நினைப்பாங்க? நீங்க கோவத்துல இருக்கீங்கன்னு நினைக்க மாட்டாங்க? நினைக்கட்டும், நான் கோவத்துல தான் இருக்கேன். உன் மேல அதுவும் ரொம்ப ரொம்ப கோவத்துல இருக்கேன். ரொம்பதான் அலைய விடுற. அப்ப நீங்க உள்ள வர மாட்டீங்க அப்படிதானே? சரி ஓகே, நான் போனை கட் பண்றேன். இருடி. சரி, போனை கட் பண்ணாதா? உள்ள வர. சரி ஓகே, போனை கட் பண்றேன். என்னது போனை கட் பண்றியா? அத சொன்ன உள்ள வரன்னு சொல்லி, அப்புறம் என்ன? ஐயோ ரகு, நீங்க உள்ள வரணும், நான் மட்டும் போன் பேசிக்கிட்டே வருவீங்க. நீங்க உள்ள வர வரைக்கும் நான் போன் பேசிக்கிட்டே இருக்கணும் உங்ககிட்ட. சரி ரகு, இந்த மாதிரி பண்றீங்க, வாங்க. ஆமால, சரி வரேன். ஒரு நிமிஷம். ஷிப் என்ன? உள்ள யாரெல்லாம் இருக்காங்க? உங்களை கழிச்சு மிடுங்கிற அளவுக்கு இங்க யாரும் இல்ல, சரியா? வாங்க. யாருமே இல்லையா? என் அத்தையும் என் அம்மாவும் இருக்காங்க. அதான் அத்தை இருக்காங்களே, அப்புறம் என்ன? ரகு பக்கத்துலதான் இருக்காங்க, கேட்க போது. சரி சரி, வரேன். அனு, என்னமா சொல்றாரு மாப்பிள்ள? அவர் வெளியே இருக்காராமா, அதான் போன் பண்ணாரு. வெளியே இருந்துகிட்டு அந்த மனுஷன் போன் பண்றாரு. சரி சரி இளவரசி, போய் காப்பி எடுத்துட்டு வா. அனு, சார்ஜ் எடுத்து போடுமா? சரிங்க அத்தை. இளவரசி, மாப்பிள்ள வந்துட்டாரு. வாங்க மாப்பிள்ள வாங்க. அனு, என்ன பாத்துக்கிட்டே நின்னுகிட்டு இருக்க? போய் சார்ஜ் எடுத்துட்டு வந்து போடு. இருங்க மாப்பிள்ள, காப்பி எடுத்துட்டு வரேன். காஃபிலாம் எதுவும் வேண்டாம், எனக்கு வேலை கிடக்கு. நான் வேலையை பார்க்க போகணும். அனு கிட்ட பேச வேண்டியது இருந்துச்சு, அதை பேசிட்டு போலான்ட்டு வந்தேன். என்ன பேசணும்? தனியா பேசணும். சரிங்க மாப்பிள்ள. அனு, மாப்பிள்ளைய மேல கூட்டிட்டு போயிட்டு பேசுமா. நான் காப்பி வேணா எடுத்துட்டு வரேன் போட்டு. சரிம்மா, வாங்க. என்ன இளவரசி நீ, அவர் பேசணும்னு சொன்ன உடனே மேல அனுப்பிவிட்டுட்டா? ஐயோ மைனி, அவர் தனியா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வராரு. நாங்களும் வருவோம்னா சொல்ல முடியும்? அது நாகரிகமா இருக்காது மைனி. அதனாலதான் அனு கிட்ட சொல்லிட்டு பாருல, அனு கிட்ட கேட்டுப்போம். ஆமா, உன் மொவ சொல்லிட போறா. ஐயோ மைனி, சும்மா இருங்க மைனி கொஞ்ச நேரம். சரி சரி, காப்பி எடுத்துட்டு வரேன்னு சொன்னால, போய் காப்பி எடுத்துட்டு வா. குடுக்குற மாதிரி போய் கொடுத்துட்டு என்ன பேசுறாங்கன்னு கேட்டு வருவோம். மைனி, அதெல்லாம் நல்லா இருக்குது மைனி. சின்ன சிறுசிங்க தான் தனியா பேசணும்னு நினைக்கோங்க. இப்படி போய் ஒட்டு கேட்டுட்டு தான் நல்லாவா இருக்கும். நம்ம குரல் கொடுத்துட்டே போவோம். சரி மைனி.
சூப்பர் ஜெனிஃபர், சீனியர் டாக்டர்ன்றது ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. தனியாகவே சிபிஆர் ப்ராசஸை கொடுத்து கான்ஷியஸ் வர வச்சிட்டிங்களே, ரொம்ப கிரேட். ஐ ப்ரவுட் ஆஃப் யூ. தேங்க்யூ மேம். ஷிப்பா ஒரு ஆல்ரைட் தான் மேம். நானே கேட்கணும்னு நினச்சேன். அவரோட ஃபைல் ரிப்போர்ட் எல்லாமே வந்து என்னோட டேபிளில் சப்மிட் பண்ணிடுங்க. நான் ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபிகேஷன் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்க, எந்த ப்ராப்ளமும் இருக்காது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். ஓகே? ஓகே மேம், அது பிரச்சனை இல்லை மேம், நான் சப்மிட் பண்ணிடுறேன். இன்னொரு என்னாச்சு ஜெனிஃபர், ஏதாச்சும் லீவ் வேணுமா? இல்லை மேம், லீவ்லாம் இல்லை மேம், அது வந்து ஒரு சின்ன பிரச்சனை. இப்போ தானே ஜெனிஃபர் எல்லாமே ஓகேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே என்ன என்னாச்சு? ராக்கிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லை மேம், ராக்கி கண்டிஷன் சூப்பர் தான் மேம். இப்போ அவர் 2 daysல டிஸ்சார்ஜே பண்ணிடுவோம். அவர் இல்லை மேம், அது வந்து ஹாஸ்பிட்டலில் காலையில் ஒரு பிரச்சனை ஆயிட்டு மேம், அதை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு. என்ன பிரச்சனை? இல்லை மேம், சாருவோட டேடி மேம், உங்கள் மாமான்னு சொல்லிட்டு வந்திருந்தார் மேம் ஒருத்தர். ஓகே, அவரால் என்ன பிரச்சனை? அவர் நேற்றே ஒரு வாட்டி வந்திருக்காரு மேம். வந்து அவர் தான் மேம் பிரச்சனை பண்ணியிருக்காரு. சாரு கிட்ட பேசுறன்ற பேரில் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வார்ன் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு. அதுவும் இல்லாமல் சாருவை ஏன் இந்த மாதிரி இங்கே வச்சு ட்ரீட் பண்ணுறீங்க, அவள் எப்படிப்பட்டவ அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. சாரு ஒரு அட்டெண்டர் தானே மேம் சாதாரணமாக. அவங்க வந்து அந்த மாதிரி இருக்காங்கன்னா அது அவங்களுடைய பர்சனல் இது. அதுக்கான ஸ்டாஃப்ஸை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறதுலாம் தப்பு இல்லையா மேம்? சதீஷும் ரீனாவும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அட்மின் சைடில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க மேம். நான் மேம் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதான் மேம். சண்டையா? சாரி ரீனா, எனக்கு தெரியாது. நேற்று நடந்துச்சுல, நேற்று ஹாஸ்பிட்டல் இல்லைல்ல. இல்லை மேம், அது ஒரு வாட்டி பிரச்சனைனா நானும் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஆனால் டே பை டே அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு கண்ணால் நானே பார்த்தேன் மேம். காலையிலையா? ஷா மேம் ஐசி வார்டு முன்னாடி நின்று கத்திக்கிட்டு இருந்தாரு மேம். அதுக்கப்புறம் நான் தான் ஷவுட் பண்ணி வெளியே போக சொன்னேன். அவர் தப்பா எடுத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு இன்ஃபார்ம் பண்ணுறேன் மேம். சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். நான் ஃபோன் பண்ணி நான் பேசிக்கிறேன். நீங்கள் வந்து அட்மின் சைட்லேருந்து ஏதோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? சதீஷ்கிட்டையும் ரீனா கிட்டேயும் நான் சாரி கேட்டேன்னு சொல்லிடுங்க மேம். நம்ம பக்கம் தப்பு இருக்குன்னா சாரி கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. இல்லைன்னா நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஓகே? ஓகே மேம். நீங்கள் போயிட்டு ராக்கியை மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. அவர் இப்போ ஓகே தானே சொன்னீங்க, பட் இருந்தாலும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே மேம். ஃபோன் தருவாங்க. ஃபோனு ஆளை பாரு, ஆளை. நீ இன்னும் வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா? மாமன் கிட்ட சொல்லி கொடுக்க என்னன்னு நீ? ஆளை பாரு, குட்டி வாண்ட முளைச்சு 3 இலை விடல. இன்னும் நீ என்னன்னா என்ன சொல்லி கொடுக்க அவங்கிட்ட? நேத்து நைட்டு நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொன்னியா இல்லையா? நீங்க தான் சொன்னீங்க இப்படி மாமா ஐஸ்கிரீம் சாப்பிட போறாங்கன்னு சொல்லி, அதனால தான் நான் சொல்லி கொடுத்தேன். மாமா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி வர சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க தான் சொன்னீங்க. அப்புறம் நான் சொல்லாதன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு சொன்னா? நீ சொன்னல, அதனால உனக்கு இந்த போன் கிடையாது. போனை வச்சு பாக்குற வயசா உனக்கு? 4 வயசு 3 வயசு என்னமோ தான் ஆகுது, அதுக்குள்ள போனை நோண்ட வேண்டியது. ஆளை பாரு, ஆளே. இங்க பாரு, போனையே பாத்துக்கிட்டு இருந்தேன்னா பாட்டி மாதிரி கண்ணாடி போட வேண்டியது வரும், பாத்துக்கோ. நீங்க மட்டும் போன் பாத்தீங்க? ஏலே, நான் போன்லாம் பார்க்க மாட்டேன்ல. அப்ப உங்களுக்கு மட்டும் எப்படி கண்ணாடி வந்துச்சு? உன்கிட்ட மனுஷன் பேச முடியுமா? பேசி பேசியே ஜெயிக்கிற ஆளாச்சு நீ. என்னத்த சொல்லிருது? இங்க பாரு ரோசன், போன்லாம் நோண்டக்கூடாது, சரியா? உன் பாட்டி எப்படி உனக்கு போனை கொடுத்து விட்டா? பாட்டி ஒன்னே மூவி மட்டும் பார்க்க சொன்னாங்க. ஆனா நீங்க அது கூட இப்படி புடிங்க வச்சிருக்கீங்க. மாமா வந்து இன்னும் சொல்லி கொடுத்துருவேன். ஆமா, இவன் மாமன் பெரிய ஆளே, இவர் சொல்லி கொடுத்துட்டோன்னு நாங்க பயந்துருவோம். ஆள் அப்படி. நான் இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன். உங்க பேச்சு டூ அப்புறமா விட்டுக்கோ. போன் வர வருதுன்னு நினைக்கேன். சரி, பேசிட்டு வரேன். கொடுங்க, நானும் பேசுறேன். ஆமா, பெரிய மினிஸ்டர் பேசி கிழிச்சிருவாரு. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ பாட்டி, நான் ரேஷ்மா பேசுறேன். ரேஷ்மா கண்ணு, நீயா? சொல்லு ரேஷ்மா, என்னாச்சு? ரகுவை கேட்டு ஃபோன் பண்றியா? ரகு தான் காலையிலே போயிட்டானே. இங்க என்ன வீடு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அம்மா கறி தான் சொன்னா. நீ தானே இருந்ததா சொன்னா. நீ என்ன ரகு தேடி ஃபோன் பண்ணிருக்கா? என்னாச்சு, அவன் வரலையா என்ன இன்னும் முடிச்சிட்டு? இல்ல பாட்டி, ரகுவை காண்டிலாம் ஃபோன் பண்ணல நானு. அம்மா எங்க? அம்மா கிட்ட பேசணும். அம்மா போனை நீ வச்சிருக்க? அதுவா, அவன் தான் போனை வச்சுக்கிட்டு கிடந்தான் கையில, படம் பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சரி புடிங்கி வச்சுக்கிட்டு அவன்கிட்ட கொஞ்ச நேரம் வம்பிழுத்துக்கிட்டு கிடந்தேன். அதனாலதான் நான் எடுத்து பேசுறேன். அம்மா கிட்ட எடுத்து போய் கொடுக்கணுமோ? ஏதாச்சும் அர்ஜென்டாமா? என்னாச்சு? வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரே மாமான்ற பேர்ல, அவரு இங்க? அந்தாளா? ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தான். அதனாலதான் அவன் அம்மாக்காரி அவனுக்கு சமையல் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. முருகன் இல்லல்ல, அதனாலதான் அவன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு ரேஸ்மா, அவனே ஏன் கேட்கா நீ? ஐயோ பாட்டி, அந்த ஆளு மாமான்றதுனால மரியாதை கொடுக்குறேன். ஹாஸ்பிட்டல்ல வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காரு பாட்டி. நாங்களே ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஸ்டாஃப்ஸ் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டோம். அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட அந்த நிமிஷம் ஷவுட் பண்ணிட்டு விட்டுருவோம். சிவர் யாரு முதல்ல வேலையை விட்டு தூக்கிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரிலாம் தேவையில்லாம பேசிக்கிட்டு நீ அம்மா கிட்ட போன் எடுத்து போய் கூட. அட கடவுளை, அப்படியெல்லாமா பண்ணா? என்னத்துக்கா? உன்கிட்ட கதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. போனை எடுத்து போய் முதல்ல கொடு.
இரு உன் அம்மையை கூப்பிடுறேன். எடுத்துட்டு போயிட்டுலாம் கொடுக்க முடியாது. தாட்சாயினி, தாட்சாயினி, உன் மாவ ஃபோன் பண்ணியிருக்கா, இங்க வருவியா? சொல்லிட்டேன், வாரேன்னு சொல்லியிருக்கா. ஆமா, உன்கிட்ட யாரு சொன்னது வீடு பார்க்க போறதெல்லாம்? நானும் சொல்லல, ரகுவும் கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டான். உன்கிட்ட யாரு சொன்னது? எனக்கு யார் சொல்லுவா? உன் அம்மாக்காரி தான் சொன்னான். வந்து அழுதுகிட்டு கிடந்தா. இந்த மாதிரி அவன் வீடு தனியா பார்க்க போறானா, எப்படியாச்சும் நீங்க தான் அதை தடுத்து நிறுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு கிடந்தா. சரி, என்னால முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கோவப்பட்டு போனவதான், இன்னும் பேசல என்கிட்ட. அவன் தனியா போனோன்னு முடிவு எடுத்துட்டாமா. அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கிட்டு அவனை எதுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு கிடக்குமேன்னு சொல்லிட்டு தான் நானும் சரி உன் விருப்பம் போல பண்ணுன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட சொல்ல சொன்னான், இந்த மாதிரி போக வேண்டாம்னு சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சரி சொல்லி பார்க்கலாம் தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அவன் மூஞ்சி பார்த்த உடனே எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. பிள்ளை எத்தனை வாட்டி தான் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சரி உன் அம்மா வரா. பேசணும்னு கூப்பிட்டுட்டு வந்துட்டு இவ்வளோ நேரமும் அமைதியாக தான் இருந்திருக்கு. வாயை திறந்து என்னன்னு சொன்னா தானே தெரியும். உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? சின்ன விஷயம் பேசணும்னு கூப்பிட்டுட்டு வந்தீங்க. ஓ, இந்த அளவுக்குலாம் உனக்கு விவரம் தெரியுமா? இந்த மாதிரி பேசிருக்கலாம். இப்ப நான் என்ன விவரமா பேசிட்டேன்னு இப்படி கிண்டல் பண்றீங்க? நான் நார்மலா தானே கேக்குறேன். பேசணும்னு கூப்பிட்டீங்க. தனியா பேசணும்னு தான் ஆசைப்பட்டேன். நான் மட்டும் தனியா பேசணும்னு ஆசைப்படல, சரியா? இன்னும் போய் பக்கத்து ரூம்ல நின்னுக்கோ. ஏன் கோவப்படுற மாதிரி பேசுறீங்க? இதே கோவப்படுறேனா? மவள கொன்னுரு வண்டி உன்ன. ரகு, நடிச்சிரு உடனே நடிச்சிரு. ஓ நான் நடிக்கிறேனா? சரி ஓகே, நான் நடிக்கிறேன்னு அப்புறம் எதுக்கு என்ன தேடி வந்தீங்க? நான் போறேன். ஓ போவீங்க மேடம்? சரி போங்க மேடம், போங்க. நானும் அப்படியே எங்கேயாச்சும் போறேன். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? உன்கிட்ட தனியா பேசணும்னு வந்தானோ? தனியா தானே இருக்கும். எனக்கு புரியல. உனக்கு புரியுதா இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறியாடி? ஐயோ சத்தியமா எனக்கு புரியல. இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்லுங்க, அதையாச்சும் நான் பண்றேன். அப்படியே சொல்லி கொடுத்துட்டா மட்டும் கிழிச்சிருவேன். கிட்ட வடி. இப்ப சொல்லுங்க, எதுக்கு என்ன தனியா பேசணும்னு கூப்பிட்டீங்க? கீழே அம்மா எல்லாம் வர இருக்காங்க. கவலைப்படாத, உன்னை அப்படியே கடத்தி கூட்டிட்டு போயிட மாட்டேன். ரகு, கிட்ட தானே வர சொன்னேன். இந்த கேப் எதுக்கு? இதுக்கு மேல உங்க மடியில தான் ஏறி உட்காரணும். மடி சும்மா தானே இருக்கு. விளையாடாதீங்க ரகு. என்ன விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு வந்தீங்க, அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க சும்மா எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. கீழே அம்மா எல்லாம் இருக்காங்க. எம்மாடி, உனக்கு எதுவும் பண்ண மாட்டேமா? போ, தயவு செஞ்சு வெளியே போயிரு. என்ன வெளியே போ சொல்றீங்க? பின்ன வேற என்ன பண்ண சொல்ற? நீங்க சும்மா இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் வெளியே போயிருவேன். அவர் என்ன திட்டாரு, நீங்க அம்மா கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவோம், பாத்துக்கோங்க. போய் சொல்லி கொடு, போ. இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க ரகு நீங்க? பக்கத்துல வந்து நின்னு பேசுறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம், அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்ன காரணத்துக்காண்டி வந்தீங்க? உன்னை பார்க்க எனக்கு காரணம் தேவையானோ? உன்னை பார்க்க வரக்கூடாதா நானு? என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியலடி. இது என்னெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல சரியா. எனக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு உன் கூடயே இருக்கணும்னு தோணுது. அதுக்காண்டி உன்னை மனசு மாத்தி ஏமாத்தி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன்னு நீ நினைக்காத, சரியா? கண்டிப்பா நம்ம 2 பேருக்கும் தனியா ஒரு வீடு பார்க்கணும். அதுக்காண்டிதான் இப்ப பேச வந்தேன். ஏதாச்சும் காரணம் வச்சு உன்னை பார்க்க வரணும், உன்கிட்டயே இருக்கணும்னு எனக்கு தோணுது. ஆனா உனக்கு அப்படி எண்ணமே இல்லைல்ல. சின்ன காரணத்துக்காண்டி வந்தீங்கன்னு கேக்குற. ஏனோ என் மேல கொஞ்சம் கூட உனக்கு லவ் இல்ல. சரி ஓகே, நான் பண்ணது தப்புதான். உனக்கு என் வீட்டுல நடந்தது எல்லாமே தப்புதான், இல்லைன்னு சொல்லல. சென்னையும் சேர்த்து வெறுத்துட்டியா நீ? ஐயோ ரகு, உங்களை இப்படி என்னால வெறுக்க முடியும்? நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? இப்படிலாம் பேசாதீங்க ரகு, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஷில்லானு, இதுதான் உண்மைனு. நான் தான் உன்னை ஒரு நேரமும் தேடி தேடி வரேன். சின்னக்காண்டி கொஞ்சம் வெளியே வான்னு சொன்னா கூட வரமாட்டேங்கிற. யோசிக்கிறேன். அந்த அளவுக்கு தான் நீ என் மேல பாசம் வச்சிருக்க, அப்படிதானே? ஐயோ ரகு, நீங்க கூப்பிட்டா இப்ப கூட வந்துருவேன். இல்ல நான் சொல்லவே மாட்டேன். நீங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அம்மா அத்தெல்லாம் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க இந்த நேரத்துல நான் வரமாட்டேன்னு சொன்னா அப்போ அவங்க என்ன நினைச்சுப்பாங்க? அதனாலதான் சரின்னு சொல்லி உங்களை உள்ள வர சொன்னேன். மத்தபடி உங்களை அலட்சியப்படுத்தணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்ல ரகு. உங்களை மீறி எனக்கு எதுவுமே இல்ல ரகு, புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியல இது எந்த அளவுக்கு உண்மைன்னு. ரகு, அப்ப நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்லலானு, ஆனா இது உண்மையான எனக்கே டவுட்டா இருக்குன்னு சொல்ல வரேன். ரகு, நீ இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தல்ல, அது வீடு பார்க்க போறேன். ஆதி வீட்டு பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட்டும் ஒரு பிளாட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுல உனக்கு என்ன மாதிரி வீடு வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பாக்குறதுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அதனாலதான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு போலான்ட்டு வந்தேன். ரகு, நீங்க சொன்னதே தான் நானும் சொல்றேன். எனக்கும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்ல எந்த ஆசையும் இல்ல. உங்க கூட இருக்கணும், அவ்வளவுதான். அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ உங்க வீட்டுல வந்து என்னால இருக்க முடியாத சுச்சுவேஷன். அதனாலதான் உங்க கூட வரமாட்டேன்னு சொல்றேனே தவிர உங்களை வெறுத்துல நான் வரமாட்டேன்னு சொல்லல. இந்த நிலைமையில உங்க வீட்டுக்கு வந்தா இன்னும் கொஞ்சம் பிரச்சனையா தான் ஆகும். அதனாலதான் நான் உங்களை தனியா வீடு பார்க்க சொல்லி சொன்னேன். அது எந்த வீடா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் ரகு. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நான் இருப்பேன். லூஸ் மாதிரி பேசாத. உனக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லு, அதே மாதிரி பார்க்கலாம்.
நான் லூஸாவே இருந்துட்டு போறேன். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ அதுவே எனக்கு ஓகே தான். சாரி ரகு, சென்னால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ? பைத்தியம் மாதிரி பேசாத. உன் கூட இருக்க முடியலையே, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அஃப்கோர்ஸ் ஹாஸ்பிட்டல் நான் அலைஞ்சதான், இல்லைன்னு சொல்லல. கிடைக்கிற சின்ன சின்ன கேப்ல எல்லாம் உன்னை வந்து மீட் பண்ணிடுவேன். ஆனா இந்த 2 நாள் உன்கிட்ட போனும் பேசல, மீட்டும் பண்ணலன்னு எனக்கு அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டு தெரியுமா? கொஞ்ச நேரத்துல நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு எனக்கு தெரியவே இல்லை. மைண்ட் எதுவும் அப்படிதான் இருக்கு. வர வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட ஆயிட்டு தெரியுமா? ரகு, ஆக்சிடென்ட்டா? உங்களுக்கு அடிபட்டுச்சா? எங்க கால்ல அடிபட்டுச்சு? கையில எங்க? இல்ல அடிலாம் இல்ல. ஏதோ ஒரு யோசனையில வண்டி எடுத்துட்டு போயிட்டு பார்க்கிங் இருக்க வண்டியில விட்டுட்டேன். வண்டியில தான் லைட்டா டேமேஜ். அப்பவே நினைச்சேன், எப்பவுமே நீங்க ப்ளூ கலர் கார்ல தானே வருவீங்க, உங்களுக்கு அதுதானே பிடிக்கும்னு சொல்லி ரெட் கலர் கார் எடுத்துட்டு வரும்போது நினைச்சேன் ஏதோ பிரச்சனையா இருக்குமோன்னு. அது எப்படி நான் சொல்லாமே மேடத்துக்கு தெரியும்? அதெல்லாம் அப்படிதான் தெரியும். உருட்டு நல்லா உருட்டு. வாங்க ரகு, சும்மா கிண்டல் பண்றீங்க என்ன உங்களுக்கு? சரி, நான் இதை கேட்கலாம் தான் வந்தேன். நான் கிளம்புறேன், சரியா? ரகு, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? சின்ன கிஸ்ஸா? அதெல்லாம் இல்ல. சும்மா தப்பாலாம் எதுவும் நினைச்சுக்காதீங்க. அது வந்து எனக்கு உங்க மாடியில கொஞ்ச நேரம் படுத்திருக்கணும்னு ஆசையா இருக்கு, அதான் கேட்கலாம்னு நினைச்சேன். இவ்வளவுதானா? இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? நான் கூட வேற என்னமோ யானு கேட்க போறா அப்படின்னு நினைச்சேன். அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு பாத்துக்கலாம், ஷிப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எனக்கு தான் தெரியுமே, நீ எப்படி தந்துட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, கோவப்படாத சரியா? நான் போயிட்டு வந்துட்டு உன்னை கூட்டிட்டு போவல, அப்போ நம்ம 2 பேரும் நீ எவ்வளவு நேரம் என் மடியில தூங்கணும்னு நினைக்கிறியோ தூங்கு. கண்டிப்பா 2 நாளுக்குள்ள இங்க இருந்து உன்னை கூட்டிட்டு போயிருவேன். சரி. உன் வீட்டுல கேட்டாங்களா? ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்களா? அது அம்மா கூட எதுவும் கேட்க மாட்டாங்க, அத்தை தான் வந்து ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதனாலதான் அம்மாவும் கேட்பாங்க. மத்தபடி அம்மா எல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே உன் அத்தைய பத்தி. ரகு, நீ எல்லாம் உன் அத்தை கிட்ட மாட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, மவல்ல சிங்கி தண்டி அடிச்சிருக்கணும். ஆமா. அத்தை ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமானவங்களா இல்ல. ஆமா. ஆமா சொன்னாங்க. பிரியாவா இருக்கவும் பொழைச்சுக்கிறா. நீயா இருந்தான்னு வச்சுக்கோ, அழுதுகிட்டே மூலையில உட்காந்துக்கிட்டு இருப்ப. ரகு, பிரியா நானே ஞாபகம் வந்துச்சு, நீங்க போன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களே, அப்ப பிரியாவும் போன் பண்ணாங்க. சரி, நான் தாண்டி போன் பண்ண சொன்னேன். காலையில இருந்து போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், உங்க அம்மா தான் எடுத்தாங்களா? அதான் என்ன பேசுறதுன்னு தெரியல, பிரியாவை விட்டு போன் பண்ண சொன்னேன். என்ன சொன்னாங்க? ஐயோ, என்ன சொன்னாங்கன்னு என்கிட்ட கேக்குறீங்க? அவங்க கிட்ட நான் எங்க பேசினேன்? அப்போ உங்க அம்மா பேசினாங்களா? அங்கதான் ட்விஸ்டே, பேசினது எங்க அத்தை. ஐயோ, அவங்க வேற நல்லா கிழிச்சிருப்பாங்களே. ஐயோ ரகு, அத்தை கிட்ட பிரியா மாட்டல, பிரியா கிட்டதான் என் அத்தை மாட்டிருக்காங்க. பிரியா உங்க எங்க அத்தையை வச்சு செஞ்சிருக்காங்க. அந்த கோவத்தை தான் இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் நீங்களும் போன் பண்ணீங்க. நான் நினைச்சேன் அவளுக்கு போன் பண்ணுவோமா, ஃபேன் தான் கிண்டல் பண்ணுவாங்க. இரு, செத்தன வாட்டி நம்மள கிண்டல் பண்ணிருக்கா, அவ என்ன பண்றான்னு பாப்போம். ஃபேண்டா ரகு, சொல்றதை கேளுங்க. இருடி, போன் பண்ணுவோம். ரேஸ்மா, கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து பேசு. என்ன உனக்கு மட்டும் தான் வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் அவர் என் அண்ணன். என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? அவர் ஒண்ணு இங்க சோத்துக்கு வக்கெடுத்து போயிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கல, சும்மா வார பேசிக்கிட்டு இருக்கீங்க. நானும் இந்த வீட்டுல சரி போனா போது நம்ம மேல தப்பு இருக்குன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் அமைதியா இருக்கேன். ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? உனக்கு நான் அம்மாவாக்கும். ஆமா, நீ எனக்கு அம்மா இல்ல, புரிஞ்சு நடந்துக்கோ. சில என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? போன் பண்ணி அந்த ஆளு இந்த ஆளுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, அவர் பண்ணது தப்பாவே இருந்துட்டு போட்டுமே. அவர் பொண்ணுக்கிட்ட தானே வந்து பேசினாரு, உன்கிட்ட வந்து பேசல. சும்மா கைய தக்கன்னு குதிச்சுக்கிட்டு இருக்க வேலை என்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டேன். ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன் நானு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? என்ன பார்த்தா உங்களுக்கு இலக்காரமா இருக்கா? இவ பைத்தியக்காரி மாதிரி கத்திக்கிட்டு கிடப்பா, நம்ம அப்படியே இவளை தலையில ஏறி மிளகா அரைச்சலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அம்மா, இப்ப நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க பாரு, ரகு கிட்ட அனு கிட்ட இருக்க பிரச்சனைய என் கிட்ட கொண்டு வராத, புரிஞ்சுச்சா உனக்கு? நான் பேசுறது ஹாஸ்பிட்டல் விஷயம். மாமா எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு? அந்த ஆள் எதுக்கு இங்க வராருன்னு கேட்டேன் நானு. தேவையில்லாம அந்த ஆளுகிட்ட சொல்லி வை, இங்க வர வேலை வச்சுக்க வேண்டாம்னு சொல்லி. எதுவா இருந்தாலும் வீட்டுல கூட்டு வச்சு சாரு கிட்ட பேச சொல்லு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சாரு கிட்ட பேசினா பரவாயில்ல, அவரு என்ன இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாம் பேசியிருக்காரு. சின்ன வாட்டி சொல்லிட்டேமா, சும்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இங்க பிரச்சனை பண்ற வேலை வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அந்த ஆளுன்னு கூட பாக்க மாட்டேன். மாமா அனுச்சு மச்சான் அனுச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளிடுவேன். சரி, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்காண்டி நம்ம தர 5-10 அவங்க ஆசைப்பட்டு ஆஸ்பத்திரியில வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை என் அண்ணங்காரனுக்கும் நாள கொடுக்க முடியாது, அப்படித்தானே? செம்மா, என் அண்ணங்காரன் ஏதோ கொஞ்சம் மதிப்பு மரியாதையோட இருக்கும் போதே நீங்க இந்த ஆட்டம் ஆடுறீங்களே. இதெல்லாம் எதுவுமே இல்லாம இருந்தா அப்ப நீங்க என்னென்ன பேச்சு பேசுவீங்க அண்ணங்காரனே? அதானே,
எனக்கே இந்த வீட்டுல மரியாதை தர மாட்டேங்கிறீங்க. ஒரு விஷயம் என்னால பேச முடியல, நீங்க பேசுங்கன்னு சொன்னா என்னால முடியாதுன்னு ஒய்யார மேல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க. மருமவள, உன் மவ என்ன கேள்வி கேட்காலும் அதுக்கு மட்டும் பதில் சொல்லி தேவையில்லாம என்ன இழுத்துன்னு வச்சுக்கோ. நானே வாயை கொடுத்து புண்ணாக்கிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கேன். உன் வாயை ரெண்டு இழுத்து தச்சு விடுவேன். என்கிட்ட இந்த ஆக்கத்துல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன். ஐயோ அத்தை, நான் ஒன்னும் உங்ககிட்ட எல்லாம் பேசல, பொதுவா தான் சொன்னேன். பொதுவா பேசுறத பொது இடத்துல வச்சு பேசாத, தனியா வேணா போய் பேசிக்கோ. என் முன்னாடி வந்து இப்படி வெவ்வேறு கத்திக்கிட்டு இருந்தா வாயை ரெண்டு உடச்சு விடுவேன். எடி சாக வெயி. ஆமா, உன்கிட்ட மணிக்கணக்கா உட்காந்து பேசுறதுக்கு எனக்கு மட்டும் ஆசைப்படு. போனை வைக்காம இப்ப என்ன பண்ண போறாங்களா? போனை வைப்பேன். மதியம் 3 மணிக்கு எனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிடும். நான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வரும்போது அந்த ஆள் இருக்க கூடாது. இருந்தாருன்னு வச்சுக்கோ, ஏன் வீட்டுல பெரிய பிரச்சனையா வெடிக்கும் பாத்துக்கோ. ஆமா, சும்மா சும்மா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது உனக்கு ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல உன் அம்மா, இப்போ உன் அண்ணன், இல்ல அடுத்து யார கூட்டிக்கிட்டு வரப்பார சொல்லு. இங்க பாரு, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வரும்போது அந்த ஆள் இருக்க கூடாது. அவ்வளவுதான். வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன். ஓ, அப்படி கணக்கு போதோ? சரி சரி, அப்ப நானும் வீட்டை விட்டு வெளியே போறேன். என்ன, என் அண்ணன் கூட சேர்ந்து நானும் அப்படி கிளம்புறேன். சரி போ, அதை பத்தி பிரச்சனையே இல்ல, கிளம்பி போ. சும்மா அம்மா வீட்டுக்கு போறேன், ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போறேன்ட்டு பயம் காமிச்சுக்கிட்டு. உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாது. ஆனா உன போறேன்னு குதிப்ப பேக தூக்கி வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் பாதி முக்கு வரைக்கும் போய்கிட்டு திரும்பி வருவேன். அதானே? நீ எப்படி போவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போனை வை. நான் வர்றதுக்குள்ள அந்த ஆள் இருக்க கூடாது. எடி, போனை வச்சுட்டா பாரு நீ. என்னன்னு இவ்வளவு கேவலமா பேசுறா? பெத்த தாயின்னு கூட பாக்காம. எது, நான் பேக தூக்கிட்டு நிப்பேன், பாதி வழியில போயிட்டு திரும்ப வந்துருவேனா? போறேன்னு சொல்லிட்டு போகாம வீட்டுல இருக்கனா சொல்லி கட்டுறா. இந்த வாட்டி சத்தியமா சொல்றேன்டி, அண்ணன் கூட கிளம்பி நான் என் அண்ணன் வீட்டுக்கு போறேன்டி. நீங்களா நான் இல்லாம கஷ்டப்பட்டு சோத்துக்கு சிங்கி அடிப்பீங்க. அப்பதான் என் புத்தி வரும். ஆமா, சி இவகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. போனை வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. வாயில நல்ல வார்த்தை வருது எல்லாரையும் பார்த்தா. பாட்டி, சின்னையா, என்னாச்சு பாட்டி? பாட்டி எங்கேயோ போறேன்னு சொல்றாங்க, கோவமா பேசுறாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல. மாசத்துக்கு 1 நாள் இல்லைன்னா 2 நாளும் பாட்டிக்கு கீருக்கு பிடிச்சிரும். அமாவாசை பௌர்ணமிக்கு அன்னைக்கெல்லாம் நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன்ட்டு பேக தூக்கிட்டு நிப்பா. அது நீ பிறந்ததுல இருந்து இல்ல, ரகு பிறந்ததுல இருந்து அது அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அவனுக்கே இப்போ 27 வயசு ஆயிட்டு. சின்னி, நீ வளர்ந்து நீ கல்யாணம் முடிச்சு குழந்தை பேரன் பேத்திலாம் எடுக்கிற வரைக்கும் உன் பாட்டிக்காரி இப்படிதான் சொல்லுவாளே தவிர ஆனா வீட்டை விட்டு போக மாட்டான். நீ எதுவும் வருத்தப்படாத. வா, உனக்கு நான் சாப்பாடு தரேன், சரியா? சரி பாட்டி.